ஆக்னலாஸ் டைரிக்கு அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து தியோடோகோஸ். தியோ அப்படின்னா கடவுள், டோகோஸ் அப்படின்னா தாங்கியவர், அப்படின்னா இறைவனை தாங்கியவர். இது ஒரு கிரேக்க சொல், சரிங்களா? யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயேசுவோட இறைத்தன்மையை ரொம்ப அழகாக பேசியிருக்கோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. வாக்கு ஆல்ரெடி இருந்திருக்கு. வாக்கு படைக்கப்படல. படைப்புக்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அங்கே யார் இருந்திருக்கா? வாக்கு இருந்திருக்கு. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வாக்கு கடவுளோட ஒரு தனி பர்சனாக இருந்திருக்காங்க. கடவுள் இருந்திருக்காங்க, வாக்கும் தனி பர்சனாக தனி ஆளாக அங்கே இருந்திருக்காங்க. வாக்கு கடவுளாயும் இருந்தது. அப்படின்னா அந்த இறை தன்மை யார்கிட்டையும் இருந்திருக்கு? வாக்குக்கிட்டேயும் இருந்திருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவாக பைபிள் சொல்லுது, அவங்க கடவுளாகவே இருந்திருக்காங்க. பைபிள் இன்னொரு விஷயம் அதில் சொல்லும், என்னென்னா உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகப்படவில்லை. ஸோ நம்ம படைப்புக்கள் எல்லாமே வந்து அவர் மூலியமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. இப்போது இறை தன்மை கொண்ட படைப்புக்களை படைத்த இந்த வாக்கு என்ன பண்ணுறாங்க? கன்னிமரியாவோட உதரத்தில் ஊனிடுறாங்க. ஸோ இவங்க எதுவும் மனித துணையினால் இல்லை, ஊனியல்பின் இச்சையினால் இல்லை, தூய ஆவியினால் கன்னித்தாயோட வயிற்றில் ஊனிடுறாங்க. இப்போ ஊனிடுறது யார்? வாக்கு. இந்த வாக்கு யார்? இறைவன். அதனால நம்ம மாதாவை என்ன சொல்கிறோம்? இறைவனின் தாய் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ நிறைய கொஷின்ஸ் வரும். இறைவன் வந்து அவங்க வயிற்றில் ஊனிடும்போது அவங்க மனிதராக இருந்தாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் இறைவனையும் பைபிள் வாக்கையும் வாக்குக்கிட்ட இருந்த இறைத்தன்மையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிற. பிடிக்க முடியாத இந்த வாக்குக்கு தான் மாதா என்ன கொடுக்குறாங்க? அவங்களோட இரத்தத்தையும் சதையும் கொடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வராங்க. அப்போ இன்னொன்று விஷயம் சொல்லுவாங்க, இல்லை கடவுள் வந்து மனிதராக மட்டும்தான் வாழ்ந்தார். சாரி, இறைவனை அவரோட இறைத்தன்மையிலிருந்து பிரித்து எடுக்க முடியாது. இயேசு பூமியில் வாழும்போது முழு மனிதராகவும் இருந்தாங்க, முழு இறைவனாகவும் இருந்தாங்க. அப்போ ஏன் இயேசு வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க? எப்போ ஏன் இயேசு வந்து இறந்தாங்க? அதுதான் திட்டமே. இயேசு பிறந்ததுக்கான காரணமே ரத்தம் சிந்தி இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இறைத்தன்மை அவர்கிட்ட இருந்தது, ஆனால் அவர் முழு மனிதராக வாழ்ந்தார். இறப்புக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? உயிர் தெழுறாங்க. மறுபடியும் இயேசு அந்த இறைத்தன்மைக்கு முழுமையாக மாறுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த இறைத்தன்மை கொண்ட அந்த இறைவனை மனித துணையினால் இல்லாமல், ஊனியல்பின் இச்சையினால் இல்லாமல், தூய ஆவியால் மாதா இந்த பூமிக்கு கொண்டு வரனால நம்ம மாதாவை என்ன சொல்கிறோம்? இறைவனின் தாய், தியோடோகோஸ், இறைவனை தாங்கியவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாதா இறைவனின் தாய் அப்படின்னா வந்து மாதாக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா மாதா வந்து கடவுள், சாரி எக்ஸ்ட்ரா மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். கடவுளா அப்படின்னு சொன்னால் இல்லை, மாதா கடவுள் இல்லை, மாதா கடவுள் கிடையாது. மாதா கிட்ட கடவுளுக்கான குணங்கள் கிடையாது. ஏன்னா மாதா படைக்கப்பட்டவங்க. பட் இறைவன் யார்? அவர் படைப்புகளுக்கு முன்னாடியே இருந்தாங்க, கரெக்டாக? ஸோ மாதா வந்து இறைவனின் தாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மாதா இறைவனுக்கு மேலே இல்லை, மாதா இறைவனுக்கு கீழே தான். மாதாவே வந்து இறைவனுக்கு வணங்க தான் செய்ய, மாதாவே இறைவனை வழிபடுவாங்க, என் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ ஏன் நம்ம திருச்சபை வந்து மாதாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குது? வழிபாடு முறைகள் இருக்குது, அதாவது லாட்ரியா, ஆராதனை, வர்ஷிப், இது வந்து இறைவனுக்கு மட்டும்தான், நம்ம வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்தது ஹைப்பர் தூலியா, அதாவது ரொம்ப அதிகமான வணக்கம். தூலியான வணக்கம், ஹைப்பர்னா அதிகம், ஸோ அதிகமான வணக்கம், அது வந்து நம்ம மாதாவுக்கு கொடுக்குறோம். தூலியான வெறும் வணக்கம், இது வந்து புனிதர்களுக்கும் மானுதர்களுக்கும் கொடுக்குறோம். இந்த ஹைப்பர் தூலியா நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, அந்த இறைத்தன்மை கொண்ட இறைவனை தாங்கிய ஒரு பேழையாக அவங்க இருந்தனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட். எங்கேயுமே அவங்க கடவுளாக நம்ம ட்ரீட் பண்ணல, நம்ம மாதாவை வணங்குகிறோம். எஸ், நம்ம மாதா கிட்ட போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் இயேசுவை அதிகமாக அன்பு செஞ்சது மாதா தான். அவங்க மூலியமாக நம்ம இயேசுக்கிட்ட போகும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருப்போம் அப்படிங்கிறது திருச்சபையோட ஒரு கம்ப்ளீட் நம்பிக்கை, சரிங்களா? ஸோ தியோடோகோஸ், அதாவது இறைவனை தாங்கியவரை நம்மளை என்ன செய்யணும்? மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவங்க கடவுள் கிடையாது. தப்பான புரிதலுக்குள்ளே நம்ம வரக்கூடாது, வழி மாறி போயிடக்கூடாது. ராதர் எல்லாருமே என்ன செய்யணும்? ரொம்ப அன்போடு இயேசுக்கிட்ட வரணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமென்.